ஹாய்மா. வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தட்ஸ் தமிழ் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் பேஸ் பண்ண தான் இருக்க போகுது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பிள்ளை பிறந்து 3 நாள் தான் ஆச்சு, அப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பிள்ளை பிறந்து 6 மாசம் ஆச்சு, இன்னும் நடக்கல. போடாடே பாதியை போட்டு அந்த அக்கப்புறம் பண்ணிட்டு ஆரம்பத்துக்கு அவர் கிளம்பா இருக்கட்டும். தெரிஞ்ச பையன் வந்து சிகரெட் பத்திக்கிட்டு இருந்தான், தட்டையில நெருப்பு விழுந்துருச்சு. பக்கத்துல உட்காந்துட்டு நெருப்புடா நெருக்கடான்ல, அங்க ஒரு ஆள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். பானிபூரி கடை போட்டிருந்தான் ஒரு ஆளு. வியாபாரம் பார்க்க போனா எங்கிட்ட வார்த்தையை திருட பானிபூரி கடை போட்டிருக்கான். அவன் தாலி இப்ப வந்து வேட்டனூர் அருள்ராஜ் காமராஜுங்கிறாள். அவன் தான் அறிமுகமானது. இந்த வார்த்தையை சுட்டுட்டு போய் அவன் பண்ணிருக்கான். பானிபூரி வேட்டம் போட்டு நீங்க இருந்தான். பானிபூரி தான் என்னதான் நோட் பண்ணான்னு எனக்கு தெரியாது. என்ன நோட் பண்ணி சில வார்த்தைகளை நோட் பண்ணி கொண்டு போயிட்டேன். என்னன்னா அது டெஃபினெட்லி என்னோட நண்பனோட ஆவி உள்ளே புந்துச்சு போல, கூட போயிற மாதிரி. ஸோ என் நண்பன் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். உருட்டுனா உருட்டு, அப்படி உலகமாக உருட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உருட்டக்கூடிய நண்பர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தயக்கம் இல்லாமல் சொல்லுங்கம்மா. சார், என் புருஷன் அம்மா கூட இருக்கா சார். இல்லை, உங்களுக்குலாம் என்னம்மா பிரச்சனை? நானும் எத்தனையோ கேஸ் பார்க்குறேன். ஒரு பையன் அவங்க அம்மா கூட இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட இருமா, வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தை பிரிச்சிருவீங்களா? சார், என் புருஷன் ஏன் அம்மா கூட இருக்கா சார். டார்க்டா டார்க்டா. என்னப்பா பண்ற? தலைக்கு தில்ல பாத்தீங்களா? அல்டிமேட் அடி. லாங் ஜம்பா. வாழ்க்கையில் நிறைய பேர் எதுக்கு ஓடுறோம் அப்படின்னே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ மூலமா நமக்கு தெரிஞ்சிச்சு. எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? ஏய், பிக்காலி பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடு. சிங்க் அல்டிமேட். அன்பு செந்தில ஜெயிலுக்குள்ளேயே வச்சு போடணும்னா நம்ம ஆளு ஒருத்தன் பிளாக்குள்ள இறங்கணும்டா. அவன் நம்மால தெரியாதவனா இருக்கணும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முழுசா நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைங்களால தான் அது முடியும். உன்னால அது முடியாது, கிளம்பு. நைஸ். உன்னால முடியாது, கிளம்பு. அது எப்படி நீ எவ்வளவு பெருசானாலும் ஜட்டி மட்டும் தெரியாம அப்படியே இருக்கு. என்னடா இது? இரு, என்ன முறைக்கிறா? டேய் இதுதானே சொல்றேன்ல, எங்கடா தேங்காய் நாரு என்ன அடுப்புல வந்துச்சு வந்தியா? மேல மூட்டு கருகி இருக்க, காப்பாத்துப்பா, வீடியோ எடுக்காத. என்னடா கெஞ்சிட்டு இருக்க? சரியான ஆம்பளை அந்த நூறுரூவா பாப்போம். இங்க மறுபடியும் முறை. சிட்டே டென்ஷன் ஆகாத, அவனா வீட்டுல வளர்ந்த பீஸ் பாவம். இப்ப அங்கிருந்து எது அவன் பாவமா? டே நின்றா, இந்த சிட்டைய முறைக்கிற ஏரியால கேட்டுப்படுறா என்ன பத்தி. சாரி கேட்றா அவளுக்கா? சாரிப்பா. சாரி கேட்டனால விடுறேன், பார்த்து நடந்துக்க, புரியுதா? டப்பிங் டப் அல்டிமேட்டு. பொதுவாக இவங்க வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஒன். சித்தே இரு சித்தே, அதெல்லாம் வீட்டில் வளர்ந்த கேஸு நல்லா இருக்கு, செம. ரத்தம் நாடி நரம்பு எல்லாதும் அஞ்சுகா வேறி ஊர் போறவனா தான் இப்படி ஒரு வீடியோ அனுப்ப முடியும். அண்ணா, அந்த முறுக்கு பாக்கெட் எவ்வளோனா? 40 ரூபாமா. லூஸ்னா எவ்வளோ? எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். ஐயோ, இந்த காமெடி அப்போ புரியாது, அதை நினைச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் புரியும். நல்லா இருக்கு. ஓகே, நீ கல்யாணி, காளிங்கிறது யாரு?
அல்டிமேட். எங்க வர ஐயா நீங்க கரிச்சுப்பாளையம் பண்ணைக்காரர் தர்மராசோட மகன் செல்வராஜ். நான் யாரோ மாசான ஒரு சீனு தமாஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நான்லாம் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தவன் எப்படி இருந்தவன் தெரியுமாடா? ஜான்சி ரேமஸ் ஸ்டேடியோ ஒரு அங்கேட்டம்லாம் சொன்னாங்கடா கல்யாணம் வானான்னு. நான் தான் கேட்கல, கல்யாணம் பண்ண டோட்டல் டேமேஜ். காதல் ஜிமிக்கி வேற பத்தியாடா எப்படி குத்தி வச்சுக்கிறாவோ, லிப்ஸ்டிக் வேற. இது பாத்தியா மண்டலே நெல் பாலிஷ் போடுது, எதுக்கு போடுறது அதுக்கும் தெரியல, எதுக்கு உக்காந்து எனக்கும் தெரியல. நைஸ். தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் இல்லை ஆக்சுவலா இந்த ஒரு மீம் வந்துட்டு யதார்த்தமா நான் இன்ஸ்டா பக்கத்தை திறந்தா இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏலியன் மூஞ்சி போட்டிருந்தாங்க. யாருன்னு பார்த்தா அந்த நம்ம நயன்தாரா, அப்புறம் அந்த விஷ்ணு அவங்க பேர் தெரியல, நயன்தாராவும் அவங்க ஹஸ்பண்டும் ஜோடியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்குடா இதை சம்மந்தமெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னு கீழே கேப்ஷன் இருந்துச்சு. எதுக்குடா சம்மந்தமெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு மீம் பார்த்தனா தான் தெரியுது. அந்த ஒருத்தன் வாயால் அவங்க ட்ரோல் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. என்ன அடி அல்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலா இதுல ஒண்ணுல வந்து மயோனஸ் இருக்கு, இன்னொன்னுல வந்து கெச்சப் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இது, எனக்கு மயோனஸ். விளையாட்டுக்கு எடுத்தாங்களா இல்லை சீரியஸாக எடுத்தாங்களா தெரியல. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இருந்தாலும் யாரையும் ஹர்ட் பண்ணி இப்படி ஃபன் பண்ணுறது வேணாமே. நாளா கடிக்க முடியல, வர மாட்டேங்குது, ஐஸ்ல இறுகிட்டு போல. சி அந்த லெக்கு சாப்பிடலாம் பார்த்தா, ஏய் யாரா நீ ஆடிங் சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ற? செப்பல் ஸ்பெஞ்சர் ஒன்று ராஸ்கல். யார் இது சிரித்த மாதிரி இருக்கு? சிரித்ததானா? அரங்கொத்தனே செத்த நேரத்துல சாவ பாத்தீங்களா? ஓடா ஓடுறா. ஐயோ ஆண்டவா, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், ஒரு எதை மணலாரி வந்து விடாதா சாமி. ஐயோ அடங்கொத்தா, ஐயோப்பா கழுத்துல அடே, ஐயோப்பா ஐயோம்மா, இப்படி சண்டை நான் அசிங்கப்படுறது ஊருக்குள்ள யாரெல்லாம் பார்த்தாங்க தெரியலையே. அடச்சு ஃபன்னாக தான் இருக்குது. பட் அந்த நாய் ஓடி வந்து தலையில் அடிபட்டிருக்க வேணாம், பாவம். பட் டப்பிங் அல்டிமேட். தண்ணி வந்தாலும் நட்டம், வரலனாலும் நட்டம். மை காட், ஒரு குடும்பமே பள்ளத்துல வந்து காப்பாத்துற நேரத்துல என்னடா கரெக்ஷன்? மூடுங்கடா. லிங்கா படம் நிறைய கண்டக்ட் வருதேப்பா அதுல. பல்ல இல்லப்பா, பாலும் கிணறுப்பா. பசங்க தாங்க இல்லையா, அதை அவுத்து போட்டு குளிக்க வேண்டியதானே. கொஞ்சம் பாத்துலாம் பாக்குறியா? பிடிச்சத வீட்டுல கியூட்ரா. ஓடுறா எட்டு தேம்பாரு ஒரு ஓட்டம். அதாவது இந்த ஊசியை வந்துட்டு நம்மால தம்பி நமக்கு போடுறா நினைச்சிட்டாரு போறா. தம்பி ஏன் ஏனோ குத்தி கிழிச்சானோ பொழைச்சுக்கு வேண்டி என்ன ஆட்டி மணியே மணியின் மொழியே என்று போட்டாங்க ஒரு ஓடு. தப்பு பண்ணிட்டியம்மா, ஒரே மகனோட நிறுத்திட்டியே,
இன்னும் ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழிச்சு. ஏன்னா எங்க தலையில எல்லாம் எழுதி நல்ல அடி. ஓகே ஓடு. நிஜமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகுது. இது பழி வாங்குற தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவை தான் அப்படின்னு தோணுது. ஓகே, இன்றைக்கி நம்ம விதமாக எடுத்து வச்ச மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். பை பாய்.